டியூப் தமிழ் வணக்கம். இன்று காலை 6 முதல் மாலை 6 வரை ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் பிரச்சனைகளினுடைய மூலாதார செய்திகளினுடைய தொகுப்பு. முதலாவது, நேற்று இரவு நடைபெற்ற தாக்குதலில் அமெரிக்கா ஈரானுடைய ட்ரேடர் நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதல் எழுதப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் குற்றச்செயல், போர் நிறுத்தத்தை மீறும் செயல், அத்துமீறிய செயல் என்றும் அமெரிக்கா இதுபோன்ற விரோத செயல்களை, போரை தூண்டும் நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருகின்றது என்றும் ஈரான் குற்றம் சுமத்தி இருக்கின்றது. இது சர்வதேச நாடுகள் அவதானிக்க வேண்டிய விடயமாகும். இதன் மூலமாக அமெரிக்கா அடைய இருக்கின்ற நன்மை என்ன, அவர்களுடைய ராஜதந்திர வியூகம் என்ன, இத்தகைய வியூகங்கள் எதுவுமே ஈரானை எதுவும் செய்ய போவது இல்லை என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இது எதை நோக்கி செல்கின்றது என்பதும் தமக்கு தெரியும் என்கின்ற பொருள்பட அந்த அறிக்கை காணப்படுகின்றது. அடுத்த முக்கிய செய்தியாக, ஈரானுடைய தூதரகம் துருக்கியில் இருந்து வெளியிட்டிருக்கின்ற செய்திகளின்படி நடைபெற இருக்கின்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட சுற்று போட்டி அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் இடம்பெற இருக்கின்றது. இதில் அமெரிக்கா சென்று விளையாட வேண்டிய நிலையில் ஈரான் அணி இருக்கின்றது. ஈரான் அணிக்கு அமெரிக்கா வருவதற்கான விசாவை தாங்கள் வழங்கிவிட்டோம் என்று அமெரிக்கா கூறியிருந்தாலும் இப்பொழுது ஈரான் அறிவித்திருக்கின்றது பெரும் பாரபட்சமான செயலை செய்திருக்கின்றார்கள் என்றும் தங்களுடைய அணியின் வழிகாட்டுனர்கள், முக்கியமான தலைமை நிர்வாகிகள் 15 பேர்களுக்கு விசா தர முடியாது என்று அமெரிக்கா மறுத்திருக்கின்றது என்றும் இது அமெரிக்காவின் ஒட்டுமொத்தமான பாரதூரமான பாரபட்சமான செயல் என்று துருக்கியில் இருக்கும் ஈரானிய தூதரகம் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. நேற்று இரவு நடைபெற்ற மோதலுக்கு பின்னதாக அமெரிக்கா, ஈரான் இடையே இடம்பெற்ற பேச்சுக்கள் முற்றிலும் ஸ்தம்பித நிலையை அடைந்திருக்கின்றது. இனி போருக்கு செல்வதை விட வேறு வழியற்ற நிலை நோக்கி இருதரப்பும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில், முன்னர் பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தம் தேவையில்லை என்று ஈரான் சொன்னாலும் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் சற்று முன்னர் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் வந்திறங்கி இருக்கின்றார். ஸ்தம்பிதமடைந்திருக்கின்ற பேச்சுக்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்வதற்கு யாரோ ஒருவர் களத்தில் இறங்க வேண்டி இருக்கின்றது. இத்தகைய போரும் இல்லாத, அமைதியும் இல்லாத, இரண்டும் கெட்டான் நிலையில் யாரோ ஒருவர் தலையிட வேண்டும் என்கின்ற கோணத்தில் இறங்கி இருக்கின்றார் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர். அவர் இங்கே இறங்க லெபனானுடைய படைத்துறை அமைச்சர் அவசரமாக பாகிஸ்தான் சென்றிருக்கின்றார். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே ஏற்பட்டிருக்கின்ற பகையானது எங்கோ இருக்கின்ற லெபனான் மீது தேவையற்ற தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் லெபனான் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக இவர்களை யுத்தத்தை நிறுத்த சொல்லி கூறுங்கள் என்று பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக அங்கே சென்றிருக்கின்றார்கள். ஆனால் லெபனானுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை இஸ்ரேல் தொடர்ந்தும் விடுத்துக் கொண்டே இருக்கின்றது. பதட்டமான ஒரு சூழ்நிலையில் ஈரான் வந்து இறங்கி இருக்கும் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் அடுத்த கட்டமாக விவகாரத்தை முன்னகர்த்துவதற்கு முயற்சி எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்றைய ஈரானுடைய தாக்குதலுக்கு பஹ்ரைன் நாடு பகிரங்கமாக கண்டித்திருக்கின்றது. ஈரான் நடத்திய தாக்குதல் வெளிப்படையான ஓர் ஆக்கிரமிப்பாக இருப்பதாகவும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை சீர்குலைப்பதாக இருப்பதாகவும் ஈரானை கண்டித்திருக்கின்றது. இந்த நிலையில் லெபனானில் ஏற்பட்டிருக்கும் பேரழிவுகளினால் ரூடல்ஃப் ஹைக்கல், லெபனானுடைய படைத்துறை அமைச்சரும் இப்பொழுது பாகிஸ்தானில் பேசிக் கொண்டிருப்பதனாலும், லெபனான் அமெரிக்காவில் இஸ்ரேலுடன் பேசி இருப்பதனாலும் இதற்குள் இருக்கின்ற முடிச்சை அவிழ்ப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் இவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் 2வது உலக மகா யுத்த வெற்றியாகிய 82வது வருட டி-டே நினைவுகளில் பேசிய அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பீட் ஹெக்செட் பேசுகின்ற பொழுது, ஐரோப்பா அகதிகள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்படக்கூடிய அபாயத்தின் விளிம்பில் நிற்பதாகவும், 82 வருடங்களுக்கு முன்னர் எப்படி ஐரோப்பிய கரைகளில் வேற்று நாட்டு படைகள் வந்து இறங்கியதோ அதுபோல அகதிகள் வந்து இறங்கப் போகின்றார்கள். அகதிகள் கொள்கைகளை சரியாக கடைபிடிப்பதில் ஐரோப்பிய நாடுகள் வெற்றி பெறவில்லை என்றும்
என்றும் தன்னுடைய கடுமையான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். என்ன வகையில் அகதிகள் வரப்போகின்றார்கள், அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப் போகின்றது, ஈரானில் பெரும்போர் மூலமாக இருந்தால், மத்திய கிழக்கு குளவிக்கூட்டில் அமெரிக்கா சரியான முறையில் கல்லறியுமாக இருந்தால் ஐரோப்பா அகதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதையே இவர் கோடி காட்டுகின்றாரா என்பதை செய்திகள் சரியாக விண்டுரைக்கவில்லை. ஆனால் ஈரான் அமெரிக்கா போர் குறித்த ஓர் எண்ணத்தின் வெளிப்பாடாக இது இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை. இவ்வாறு விவகாரம் சென்றாலும் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் போரை தொடங்க முடியாத நிலையில் அவருடைய செல்வாக்கு நிமிடத்திற்கு நிமிடம் படுத்தபடியே செல்லுகின்றது. இதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் அமெரிக்கா இனிமேல் உலக போலீஸ்காரன் வேடமிட்டு உலக நாடுகளினுடைய பிரச்சனையில் தலையிடாது என்று அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இப்பொழுது போலீஸ்காரன் வேலையை அல்லாமல் வேறெந்த வேலையையும் செய்ய தெரியாதவராக இருக்கின்றார் என்கின்ற வெறுப்பினால் அவருடைய செல்வாக்கு அமெரிக்க அரங்கில் வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்க மக்களில் பெருந்தொகையானவர்கள் மாத சம்பளம் எடுப்பவர்கள். இவர்களினால் குடும்ப வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியவில்லை. பெரும்பாலானவர்களுடைய கிரெடிட் கார்டு முடிந்துவிட்டது. அமெரிக்க மக்களில் 50% பெரும் கடன் சுமையுள்ள மனிதர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விதமாக அமெரிக்க பொருளாதாரம் இல்லை. பணவீக்கம், பெட்ரோல் விலை உயர்வு, பொருட்களின் விலை உயர்வு, சம்பள உயர்வில்லாத நிலை போன்ற சிக்கல்களில் மாட்டுப்பட்டிருக்கும் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் மீதான வெறுப்பை கொண்ட நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். முன்னர் 61.7% செல்வாக்கில் இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது 34.5% வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார். 69% வாழ்க்கை செலவு உயர்வு காரணமாக டொனால்ட் ட்ரம்பை வெறுத்திருக்கின்றார்கள். அதேவேளை அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் புள்ளி விவரங்களில் வளர்ச்சி அடைந்து பெரு நிறுவனங்கள் பெரும் பணத்தை உழைத்தாலும் அந்த வளர்ச்சி மக்களை சென்றடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போரில் அமெரிக்காவா ஈரானா பொருளாதாரத்தில் முதலில் விழுந்து போர்க்களத்தை விட்டு ஓடப் போகின்றது. இந்த போட்டி தான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.